அனைவருக்கும் இனிய வணக்கம். கதையோ சிறியது, கருத்தோ பெரியது. இன்று ஒரு கதை பார்ப்போமா? ஒரு லேடி கையில் ஒரு 20 ரூபாவை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்காரரும் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க, சார் நான் நேற்று உங்கள் கடையில் பொருள் வாங்கினேன், நீங்கள் மிச்சம் தரும்போது எனக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்துட்டீங்க, அதை கொடுக்கலான்னு நேற்றே வந்தேன் சார், ஆனால் கடை நீங்கள் மூடிட்டு போயிட்டீங்க. சரின்னு தான் நான் உடனே காலையிலேயே பிறப்பிட்டு வந்தேன். கடைக்காரருக்கும் ஆச்சரியம். ஏம்மா பொருள் நேற்று வாங்கும் போது அப்படி பேரம் பேசி விலை குறைச்சி வாங்கிட்டு போனீங்க, இந்த 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு திருப்பி கொடுக்கறதுக்கு 2 தடவை நடந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பேரம் பேசுகிறது எங்கள் உரிமை, கண்டிப்பாக நாங்கள் பொருளை விலை குறைச்சி தான் வாங்குவோம், ஆனால் அடுத்தவங்க பொருளுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படக்கூடாது சார். நாங்கள் கஷ்டப்படுறவங்க தான், எனக்கு ஹஸ்பண்ட் கூட கிடையாது, ஆனால் கூட எனக்கு அடுத்தவங்க பொருள் எனக்கு வேண்டாம் சார், இந்தாங்க சார் பிடிங்க சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போய்ட்றாங்க. வாங்கின கடைக்காரருக்கோ கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல, யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு 2 hours கழித்து திடீர்னு எந்திரிக்கிறார். கல்லா பெட்டியை திறந்து ஒரு 3000 ரூபாய் கையில் எடுக்கிறார். நேராக 2-3 தெரு தள்ளி ஒரு கடைக்குள்ளே போகிறாரு. தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு வரான். தம்பி சில மாதங்களாக உங்ககிட்ட நிறைய லாபத்துக்காக பொருளை விற்றுட்டா மாதிரி எனக்குள்ளே ஒரு சங்கடமாக இருக்குது, அதனால் அந்த ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன்ப்பா. ஏன் சார், நான் தான் மாதம் மாதம் உங்கள் கடைக்கு பொருள் வாங்க வரேனே, அப்போவே நீங்கள் கொடுக்கலாம்ல? இல்லைப்பா, ஒரு மாதத்துக்குள்ளே நமக்குள்ளே என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கும், நல்லது செய்யணும்னு நினச்சோன்னா உடனே செஞ்சிடணும்ப்பா, வாங்கிக்கோப்பா கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. 3000 ரூபாய் வாங்கின அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவன் 2-3 நாளாக தூங்காமல் யோசித்துட்டே இருக்கான். அவன் மனசுக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. அவன் 3 நாள் கழித்து பேங்க்குக்கு போகிறான். போயிட்டு ஒரு 10 லட்சத்தை வித்ட்ரா பண்ணுறான். வித்ட்ரா பண்ணிவிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த வீடு பார்த்தா ஒரு குடிசை வீடு. அந்த அம்மா காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தம்பி, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, உங்கள் ஹஸ்பண்டும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு மறுநாளே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். என்கிட்ட கடன் கொடுத்ததை அவர் உங்ககிட்ட சொல்லலை, வீட்டுக்கே தெரியாதுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு. நானும் அதை யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிட்டேன். 10 வருஷம் கழித்து எனக்குள்ளே நான் தப்பு பண்ணுறணுன்னு எனக்கு தோணிடுச்சுமா, அதனால் அதை 3 மடங்காக உங்களுக்கு நான் திருப்பி தரத்துக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கோ என்ன சொல்கிறதுனே புரியல. கண்ணீர் மல்க சரிப்பான்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னா, நம்ம கதையில் பார்த்த 20 ரூபாயை கடைக்கு கொண்டு போய் கொடுக்க பார்த்தாங்களே அந்த அம்மா தான். இதிலேருந்து நமக்கு ஒன்றே ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, மாற்றம் முதல்ல நமக்குள்ளே வரணும். அந்த அம்மா உண்மையாக நியாயமாக இருந்து அவங்க நடந்து காமிச்சாங்க. அந்த மாற்றம் தொடர்கதையாக கடைக்காரருக்கு வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த அந்த பையனுக்கும் அந்த கடன் வாங்கின அந்த பையனுக்குள்ளேயும் வந்துச்சு. அதனால் நீங்கள் மாற்றத்தை வேறு யார்கிட்டேயோ தேடாதீங்க, முதல்ல உங்களுக்குள்ள மாற்றம் வருதா பாருங்கள். அந்த நல்ல மாற்றம் தொடர்கதையாக தொடர்ந்து உங்களுக்கு அது பன்மடங்கு பெனிஃபிட்ஸை தான் தரும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே போதும். நன்றி, வணக்கம்.